அடியானுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து 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 பாவம் இல்லாத நிலையில் அல்லாஹ் அவனை சந்திக்க வைக்கிறான்டா எவ்வளோ பெரிய நிஅமத் அருள் இது. ஒரு சோதனை வருது, உடனே உங்களுக்கு கவலை வருது, நான் அல்லாஹ் விட்டு தூரமாகிறேன் பாரு. நான் ஒரு மாசத்துக்கு முன்னால அல்லது போன நோன்புல எல்லாம் நான் எப்படி கியாமுல் தொழுதேன், எப்படி பாவத்தை விட்டிருந்தேன், சுஜூதுல எவ்வளவு துவா கேட்டேன், எவ்வளவு கண்ணீர் வடிச்சேன், எவ்வளவு குர்ஆன் ஓதினேன். இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறேனே, வட்டியோடையும் தகாத உறவுகளோடையும் தகாத முறையில் நடந்து கொண்டு தகாத வியாபாரத்தோடு இப்படி நான் ஹராமான முறையில் சம்பாதிச்சு கொண்டு இப்படி போறேனே, தொழுகையில குறைபாடு, இபாதத்துல குறைபாடு, இப்போ எனக்கு இந்த சோதனை வந்திருக்குதே என்று நினைத்து ஒரு மனிதன் அதற்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் எனக்கு இதை தந்த காரணத்தால நான் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கணும் என்று நினைத்து இதை அருளாக பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் என்ற அந்த நெருக்கத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய அருளை தருவான், அது நெருக்கமாக மாறும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், என்ன வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சின்ன சோதனையை கொடுக்கிறான். எதற்காக? பெருசு இல்லை, சின்ன சோதனையை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அல்லாஹ் அவனை மீட்டெடுக்கிறதுக்கு. சில பொழுது பாவம் இருந்தா சோதனையை கொடுத்து பாவத்தை மன்னிப்பான், பாவம் இல்லையா சொர்க்கத்துல அவன் தரஜாவை கூட்டுவான். அப்படி அவன் தரஜாவை கூட்டுற நேரத்துல அவனுடைய அந்தஸ்து கூடும். இப்ப அவன் நன்றி செலுத்த 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 இன்னும் தரஜாவை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். யா அல்லாஹ் தந்த சோதனைகள் இது உண்மையிலே என்ற பலவீனத்தை எனக்கு யா அல்லாஹ், இன்னும் நான் உன்னை நெருங்குறேன் யா அல்லாஹ், இதற்கு நன்றி யா அல்லாஹ் என்று இன்னும் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்ய 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 நீங்க அல்லாஹ்வை நெருங்கி 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 போவீங்க. என்ற அடியான் என்னை நெருங்குவான் நெருங்குவான் நெருங்குவான். எப்படி? என்னோட அந்த அடியான் நெருங்கி விட்டால் நான் அவனுக்கு மிக நெருக்கமாக மாறிவிடுவேன் அல்லாஹ் சொல்றானே. அப்படி ஒரு நிலை வரும். அல்லாஹ் பொருந்தி கொண்டு, அதாவது ரிலாயிக்கு தானே அல்லாஹ், நாங்க அல்லாஹ் பொருந்தி கொண்டோம், அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டான்னு தாண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தில திளைக்க திளைக்க அந்த மனிதனுக்கு உதவி செய்யற எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா உதவி செய்து கொண்டே இருப்பான். ஹதீஸுல் குத்ஸில வருதே, அவன் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் கேள்வியாக, பிடிக்கும் கரமாக நான் மாறுகிறேன்டா. என்ன? அந்த இடங்களில் எல்லாம் அவன் நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அவனுக்கு அதிகம் கொடுத்து கொடுத்து அவன் உள்ளத்துல நிம்மதியை மகிழ்ச்சியை போடுவான். இப்ப ஒரு மனிதனுக்கு ஏற்படுற சோதனையும் அருளாக மாறிவிடும், சோதனையும் இன்பமாக மாறிவிடும். இந்த சோதனை இருந்துகிட்டே இருக்கும். என்னப்பா உங்களோட வாழ்க்கையில என்ன, அவங்களுக்கு அப்படி நஷ்டமாமே, உங்களுக்கு இப்படி பிரச்சனையாமே, அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தாமே அப்படின்ட்டு இவற்றை கேட்கறதுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் 5 நேர தொழுகையில முன்சஃபில் இருப்பாரு, சுஜூதுல கண்ணீர் வடிப்பாரு, அவர் கொடுக்குற மாதிரி தர்மம் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் போன வருஷம் அந்த தர்மம் கொடுத்தாரா, கொடுத்துட்டே தான் இருக்கிறார். ஆனா நஷ்டமாமே இல்ல, நான் எல்லா நிலைகள் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என்ற ரப்பு என்ன சோதிச்சது, நீ கொடுக்குறியா இல்லையா, நன்றி செலுத்துறியா இல்லையா பார்க்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை போடுவான், இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை போடுவான். அவர் ஏனென்றா அவருக்கு பழகிருச்சு கொடுப்பதில் மகிழ்ச்சி, அல்லாஹ் முன்னால கண்ணீர் வடிப்பதில் மகிழ்ச்சி. நாங்க மூமின்களுக்கு இது தெரியும். நீங்க உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையாமே, வீட்டுல தண்ணி வந்திருக்கும், வீட்டுல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். யாராவது மூமின்கள் சுபுக விட்டிருப்பாங்களா, லோஹர் தொழுகை விட்டிருப்பாங்களா? நீங்க அந்த கம்பளை கெலிகோயா அது மாதிரி ஏனைய இடங்கள் எல்லாம் இப்ப வெள்ளம் வந்தது, சுபுக விட்டாங்களா, லோஹரை விட்டாங்களா, அசரை விட்டாங்களா, மக்ரிபை விட்டாங்களா? ஏன்? அது மூமின்களால மட்டும்தான் முடியும். அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்தணும், தொழுறேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன், தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும் பொழுது அவன் வீடு, அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் புத்தகம் எல்லாம் அப்படியே சுக்குநூறாய் கிடக்குது. இவன் சொல்றான் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று. இந்த நிலை என்ன? எங்களுக்கு தெரியாமலே நாங்க சில பொழுது செய்யறோம் சகோதரர்களே. அங்க வாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, கடைசி நிலையில இருப்பாரு, மனைவி ஹாஸ்பிட்டல்ல பெரிய பிரச்சனையா இருக்கும். இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம், அர்ரஹ்மான். ஆனா ஒரு காஃபிர் வந்து அல்லது அல்லாஹ் விளங்காத ஒருத்தன் பார்த்தா அல்லாஹ் இறக்க முடியும்னு சொல்றாய், இந்த பாரு உண்ட மனைவிக்கு இந்த நோய், உண்ட பிள்ளைக்கு இந்த நோய், அங்க அவர் எக்ஸிடென்ட் ஆகிருக்கிறாரு, உண்ட வீட்டுல ஒண்ணுமில்ல, நீ சொல்றாய் அர் ரஹ்மான் ரஹீம் என்று. அல்லாஹ் அளவற்றாருளாண்டு, அல்லாஹ் அளவற்றாருளாண்டா இப்படி எல்லாம் ஒன்று தண்டிக்கணுமா? இல்ல. என்ற ரப்புக்கு தெரியும் எனக்கு எப்ப தரணும், எனக்கு என்ன சரணும், எந்த நிலையில அல்லாஹ் என்ன எனக்கு தரணும், எதை எடுக்கணும், எதை கொடுத்தால்
இந்த துனியா எல்லாம் கிடைச்சு ரப்பை விட்டு தூரமாகுவதை விட துனியா எல்லாம் பறிபோய் ரப்போடு நெருக்கமாக இருப்பது எவ்வளவு பெரிய சொத்து. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கௌலுல் அப்த் அல்லாஹு அக்பர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இந்த உலகம், உலக வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள். எல்லாம் அழிஞ்சு போச்சுது, நான் மட்டும் மிச்சமாயிருக்கிறேன், என் உள்ளத்துல ஈமான் இருக்குது என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி தொழுற அந்த ஒற்றை வார்த்தை அழிந்து போன கோடியை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று சொல்ற வார்த்தை இருக்குதே, அது அதனுடைய பெருமதி இந்த உலக வஸ்துக்களை விட சிறந்தது. ஒரு முஃமின் எல்லா நிலைகளிலும் துன்பங்களிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிற பொழுது, அல்லாஹ் பெரியவனா ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த ரப்பிடம் முறையிடுகிற பொழுது அதுல கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி. சுஜூதுல கண்ணீர் வடிக்கிறார், அந்த கண்ணீர் துளியில் மகிழ்ச்சி தெரியும். ஏன்? அவருக்கு வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, கையில குர்ஆன் எடுத்து ஓதுகிறார். அந்த குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி தெரியும். கஷ்டமா அங்கே இருக்கும், சோதனையில அந்த மகிழ்ச்சி மறைந்திருக்கிறது. அவருக்கு எல்லாம் மலை போல பிரச்சனைகள் இருக்கும், மலை போல கடன் இருக்கும், புயல் போல பிரச்சனைகள். ஆனால் அவர் கையை உயர்த்தி கண்ணீர் துளிகளை வடிக்கிற பொழுது நெஞ்சில் வைக்கிற சுமைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கிறது. தெரியும் இந்த துவாவால் அல்லாஹ் ஒரு நிலைமையை சீராக்கி அல்லாஹ் அவன் பக்கம் நெருக்கம் பெற்ற மனிதர்களாக என்னை மாற்றுவான், அந்த மனிதர்களோடு என்னை எழுப்புவான் என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற உணர்வு. அவன் குர்ஆனை ஓதுவான், அவர்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள், அல்லாஹ் இந்த மலைகளை எல்லாம் தூள் தூளாக ஆக்குவான் என்று அவன் ஓதுகிற மனிதனுக்கு அவனுக்கு தெரியும், இந்த மலையை, இந்த எவரெஸ்ட் சிகரத்தை, இந்த பெரிய இமயமலையெல்லாம் தூள் தூளாக அல்லாஹ்வுக்கு மாற்ற முடியும் என்றால் இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை, எனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை தூள் தூளாக ஆக்குறதுக்கு அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ்க்கு முடியும். எனவே அல்லாஹ்வை நெருங்குவான். கஷ்டம் வர வர வர, சோதனை வர வர அல்லாஹ்வை பொறுமை செஞ்சு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு நன்றி செலுத்தி 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 அல்லாஹ்வை நெருங்குவான். சோதனைகள் எல்லாம் அருள்களாக மாற ஆரம்பிக்கும். சில பொழுது சோதனைகளோடே அவன் மரணித்து விடுவான். அல்லாஹு தஆலா நாளை அவனை எழுப்புகிற பொழுது பாவங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, குற்றங்கள் இல்லாத ஒரு தூய மூமினாக அல்லாஹ் கைப்பற்றுவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே இர்ஜிஇ. எதுல அமைதி? அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றதுல, அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்றதுல, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுல அமைதி பெற்ற ஆன்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டு செல்வாயாக. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு பிரவேசிப்பாயாக. வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹ் சொல்வானாக இருந்தால், இந்த சோதனைகளுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சுவர்க்கம் என்ற அருள்கள், மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. இதை ஒரு முஃமின் அடைந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த துயரம், எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 4வது படித்தரத்துல நாங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள், அல்லாஹ் தந்ததை, அல்லாஹ்வுடைய கஷ்டம், அல்லாஹ் தர அந்த துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வோடு தகாத முறையில் நடந்து அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுக்கொள்வார்கள். 2வது, கஷ்டங்கள் வந்தா பொறுமை செய்யறது, அது அல்லாஹ் அதுக்கு ஹைர், அந்த காரியத்தை ஹைராக்குவான், அல்லாஹ் உதவி செய்வான். 3வது, பொருந்தி கொள்றது. அல்லாஹ் நான் பொருந்தி கொண்டேன், அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான். நாளை மறுமையில் எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்கள் அல்லாஹ் எழுப்புவானோ அதே போன்று அல்லாஹ் எங்களை எழுப்புவான். 4வது நிலை இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் கேட்டது, ரசூலுல்லாஹ் விரும்பினது, நான் நன்றி உள்ள அடியானாக எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்த விட மாட்டேன், எதுவரைக்கும் மௌத்தாகும் வரை நன்றி உள்ள அடியானாக எல்லா கஷ்டங்களின் பொழுதும் துன்பங்களின் பொழுதும் நன்றி செலுத்தி 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 என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில் நான் மரணிப்பேன். இந்த நிலை ஷுக்ருடைய நிலை, நன்றி செலுத்துகிற நிலை, துன்பங்களின் பொழுதும் நன்றி செலுத்துகிற நிலையோடு நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே எல்லா சிரமங்களின் பொழுதும் கஷ்டங்களின் பொழுதும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு சிரமமான ஒரு பயிற்சி, மூமினுக்கு லேசு. நாம் இதை பயிற்சியாக எடுத்து
நாம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைகளை சபுரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ரிலாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சுக்ரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 4 நிலைகளிலும் 3 நிலைகள்ல படிப்படியாக வந்து சுக்ர் இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய அந்த நல்லெண்ணத்தோடு ரிலாவை பெற்ற வண்ணம் மரணிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.